ருபி நெட்வொர்க் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். டிஸ்க்ளைமர், நான் வந்து செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரோ ஃபினான்ஷியல் அட்வைசரோ கிடையாது. எந்த ஒரு பங்கையும் வாங்குவதற்கு முன்னாடி நீங்கள் ஓன் அனாலிசிஸ் அல்லது ரிஜிஸ்டர்ட் அட்வைசரை கான்டாக்ட் பண்ணுறது நல்லது. நான் இந்த வீடியோவில் எந்த ஒரு ஸ்டாக்கையும் பை பண்ணுங்க அல்லது செல் பண்ணுங்க அப்படின்ட்டு நான் எந்த ஒரு ஸ்டாக்கையும் நான் மென்ஷன் பண்ணல. ஸோ நம்மளுடைய கண்டென்ட்டுக்குள்ளே போயிடுவோம். இந்த கனரா பேங்க் அப்படிங்கிறது மக்களால் அதிக அளவில் கேள்விப்பட்ட ஒரு பெயர். இது வந்து 1906 வந்து லான்ச் பண்ணுறாங்க. அண்ட் இது வந்து நேஷனலைஸ்டு பேங்க் 1969 கொண்டு வர்றாங்க. ஏப்ரல் 1, 2020 சிண்டிகேட் பேங்க்கை வந்து மெர்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இதனுடைய கிளைகளும் இன்னும் வந்து அதிகமாகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கிளைகள் அப்படின்னு சொல்லும்போது கனரா பேங்கை பொறுத்த வரைக்கும் 9861 பிரான்ச்சஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவல். மேபி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகலாம் அல்லது டிக்ரீஸ் ஆகலாம். இது வந்து ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 4 இன்டர்நேஷ்னல் பிரான்ச்சஸும் இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம இதுக்கு விளக்கமாக சொல்லணுங்கிறதுல இனி ஸ்டாக்கை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்ன, இது வந்து சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா அப்படிங்கிறத நீங்களே முடிவு செய்யும் விதமாக தான் இது வந்து இருக்கும். உங்களுடைய மூலதன மதிப்பீடு மார்க்கெட் கேபிட்டல் 1,21,311 கோடி ரூபாய் இதனுடைய மூலதனமாக இருக்குது. இப்போத்த கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 134 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஹை 163, லோ 104. இதனுடைய புக் வேல்யூ 130 ரூபாய் இருக்குது. கிட்டத்தட்ட புக் வேல்யூவும் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸும் நியர்பை இருக்குது. இது ஒரு நல்ல விஷயம் தான். இந்த புக் வேல்யூ அப்படின்னா தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். ஒரு நிறுவனம் கலைக்கப்பட்டால் மக்களுக்கு செட்டில் பண்ணுறது, அதாவது அதனுடைய ஸ்டாக் ஹோல்டர்ஸுக்கு வந்து செட்டில் பண்ணுற தொகை தான். சப்போஸ் இது நடக்காது, இருந்தாலும் சொல்கிறேன், இந்த கனரா பேங்க் அப்படிங்கிறது அழிக்கப்பட்டால் கூட மக்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு நஷ்டம் வராது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அடிக்கோடிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதான் விஷயம். இந்த ரேட்டிங் கைடு அப்படிங்கிறது எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9லிருந்து 10 மார்க் எடுத்துச்சு அப்படின்னா எக்ஸலண்ட் கண்டிஷன், ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல்னு சொல்லலாம். 7லிருந்து 8ன்னா குட், அதாவது ஃபண்டமெண்டலி ஹெல்த்தியாக தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். 5 to 6ங்கிறது ஆவரேஜ், 3 to 4ங்கிறது வீக்கு, 0 to 2 அப்படிங்கிறது புவர். ஸோ ஒரு நார்மலாக பார்க்கணுன்னா 7 to 10 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னாவே ஓரளவுக்கு ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதில் எல்லா விஷயங்களையும் எடுக்கல அப்படின்னாலுமே மேக்ஸிமம் எதெல்லாம் கவர் பண்ணணுமோ கவர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம மோஸ்ட்லி பார்க்குறது என்னென்னா ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, நார்மல் வேல்யூவும் கொடுத்துருப்பேன் அண்ட் கனரா பேங்க்குடைய கரண்ட் வேல்யூவும் கொடுத்துருப்பேன். நார்மல் வேல்யூங்கிறது என்ன அப்படின்னா 15% மேலே இருக்கணும். ஸோ இது வந்து கனரா பேங்கோடது 18% இருக்குது, சாட்டிஸ்ஃபைட் லெவல் தான். அடுத்தது ROCE 15% மேலே இருக்கணும். மற்ற கம்பெனிஸுக்கும் பேங்க்ஸுடைய கம்பேரிசனுக்கும் நிறைய விஷயங்கள் வித்தியாசம் வரும். ஓகேங்களா, ஃபண்டமெண்டலாக இதை பொறுத்த வரைக்கும் சில இதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணவும் முடியாது. பட் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் 15க்கு மேலே இருக்கணும்னு நார்மலாக சொல்லுவோம். பட் பேங்க் வந்து இது வந்து செட் ஆகாது. இருந்தாலும் 6.55% இருக்குது. டெப்ட் ஆன் ஈக்விட்டி இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1.32% இருக்குது. பேங்க்குங்கிறதவே வந்து பார்த்தீங்கன்னா கடன் கொடுத்து வாங்குற விஷயம் தான். ஸோ இதையும் இதில் பெரிய அளவில் கன்சிடர் பண்ண முடியாது அப்படின்னாலுமே 8க்கு குறைவாக இருந்துச்சுன்னா பேங்க்குக்கு சாட்டிஸ்ஃபைடுன்னு சொல்லுவோம். ஸோ 1.32ங்கிறது டெப்ட் ஆன் ஈக்விட்டிலையுமே இது கனரா பேங்க் வந்து பாஸ் பண்ணிருச்சுன்னு தான் சொல்லணும். கரண்ட் ரேஷியோ பேங்க்குக்கு வந்து இது மீனிங்ஃபுல்லாக இருக்காதுங்கிறனால அந்த டாப்பிக்கை நம்ம அதில் விட்டுறலாம். ஆப்ரேட்டிங் மார்ஜின் 15%க்கு மேலே இருக்கணும். ஸோ காஸ்ட் டு இன்கம் அப்படிங்கிறது 46% இருக்குது. ஸோ பேங்க் மெட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ இதுவும் ஓரளவுக்கு ஏற்றுக்கிற மாதிரியான பக்குவத்தில் தான் இருக்குது. நெட் ப்ராஃபிட் மார்ஜின் 15%க்கு மேலே இருக்கணும். அப்ராக்சிமேட்டாக 14 to 16% இருக்குது. ஸோ இதுவும் ஓகே தான். ப்ரமோட்டர் ஹோல்டிங் வந்து எப்போவுமே ஸ்டேபிளாக இருக்கணும் அல்லது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகணும். 62% இருக்குது. அடுத்தது FII ஹோல்டிங் இன்க்ரீஸ் ஆகிடும். அதை ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே இன்க்ரீஸ் ஆகிட்டே வரணும். ஸோ இது 11%, DII 14%. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிறது பாசிட்டிவாக இருக்கணும். பேங்க்குக்கு வந்து இது நான் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா பணம் ஃப்ளோ அப்படிங்கிறது மெயின் பிஸ்னஸே இவங்களுக்கு வந்து உள்ளே வரும், வெளியில் போயிட்டு இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம கேஷ் ஃப்ளோவை நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. இது ஏர்னிங் பர் ஷேர் கன்சிஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். ஸோ இதுவும் வந்து லாஸ்ட் இதை கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. PE ரேஷியோ 15க்கு குறைவாக இருக்கணும். 6.4 இருக்குது. ஸோ இதுவும் சாட்டிஸ்ஃபைடு, இதுவும் பாஸ். புக் வேல்யூ அது ஒவ்வொன்றிலையும் ஒரு மாதிரி வேல்யூவில் இருக்கும். கடைசி இதை வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா 130 இருந்துச்சு, இதில் 125ன்னு சொல்ல விடாதீங்க. ஏன்னா கால்குலேஷன் இது வந்து ஸ்க்ரீனரில் எடுக்கப்பட்ட டேட்டா. ஸோ இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஓகேங்களா, ஸோ டிஃப்ரெண்ட் இருந்தாலுமே இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் தான், நெகட்டிவ் கிடையாது. டிவிடெண்ட் ஈல்ட் 2 to 5% இருந்தால் சாட்டிஸ்ஃபைடுன்னு சொல்லுவோம். 1லிருந்து 5 வரைக்கும் இருந்தாலே ஏற்றுக்கிற பக்குவம் தான். பட் இருந்தாலுமே இதில் 3%ங்கிறனால கண்டிப்பாக இது பாஸ் ஆகுது. கிராஸ் NPA இது 2.8 இருக்குது. 3க்கு குறைவாக இருந்தாலே குட்னா சொல்லுவோம். ஸோ இது 2.08 இருக்குது. இதுவும் சாட்டிஸ்ஃபைடான ஒரு லெவல் தான். அடுத்து ஃபினான்ஷியல் இயருடைய டிவிடெண்ட்
பெர் ஷேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023 ஒரு ஷேருக்கு 12 ரூபாய் கொடுத்துருக்காங்க. 2024 16 ரூபாய், 2025 4 ரூபாய் பெர் ஷேருக்கு கொடுத்துருக்காங்க. பிரைஸ் பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஸ்டாக் வச்சிருந்தாங்க அப்படின்னா 2023 இருந்தவங்களுக்கு +35%, 2024 16%, 2025 59% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரி, இது வரைக்கும் பார்த்ததுக்கான மார்க்ஸ் என்னங்கிறத ரேஞ்ச் எல்லாமே பார்த்துருவோம். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பொறுத்த வரைக்கும் எக்ஸலன்ட் கண்டிஷனு. ROCE இது வந்து இதில் ஆவரேஜ் பேங்க் செக்டார் அப்படிங்கிறதுனால டெப்ட் ஆன் ஈக்விட்டி ஹெல்த்தியாக தான் இருக்குது. கரண்ட் ரேஷியோ இதுக்கு அப்ளிகபிள் ஆகாது. ஆப்ரேட்டிங் மார்ஜின் ஸ்டேபிளாக தான் இருக்குது. நெட் ப்ராஃபிட் மார்ஜின் மாடரேட் லெவல். ப்ரமோட்டர் ஹோல்டிங் ஸ்ட்ராங்காக இருக்குது, ஏன்னா கவர்மெண்ட் ஓனர்ஷிப்ங்கிறனால. FII அண்ட் DII பொறுத்த வரைக்கும் குட் நல்ல ரேஞ்சில் தான் இருந்துகிட்டு இருக்கு. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ இதுக்கு வந்து பேங்க் வந்து மேட்ச் ஆகாது. EPS ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. PE ரேஷியோ அட்ராக்டிவான லெவலு. புக் வேல்யூ ஸ்ட்ராங்காக இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டுமே நல்ல லெவலில் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கிராஸ் NPA எக்ஸலண்ட்டு, அதே மாதிரி நெட் NPAவும் எக்ஸலண்ட் லெவலில் தான் இருக்குது. ஸோ டோட்டல் வேல்யூ இதனுடைய மார்க்ஸ் எவ்வளோ எடுத்திருக்கு, கனரா பேங்க் வந்து 10க்கு எவ்வளோ எடுக்குது அப்படின்னு பார்க்கலாம். ப்ராஃபிட்டபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் 10க்கு 8 எடுக்கிறாங்க. நான் இது வரைக்கும் எடுத்தது தான் கால்குலேட் பண்ணி போட்டிருக்கோம். அசட் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா 10க்கு 9, ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்து 10க்கு 8 இருக்குது. அடுத்ததாக வேல்யூவேஷன் 10க்கு 9, டிவிடெண்டும் 10க்கு 8 மார்க் எடுத்துருச்சு. ஷேர் ஹோல்டிங்குமே பேட்டர்ன், அதாவது இந்த ஃபாரின் இன்வெஸ்டர்ஸு அண்ட் அதே மாதிரி பப்ளிக் கிட்ட எவ்வளோ இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே 10க்கு வந்து 8 எடுத்துடுறாங்க. ஸோ ஆவரேஜாக பார்க்கும்போது ஓவரால் ஸ்கோர் 10க்கு 8.3 மதிப்பெண்கள் எடுக்குது. அதனால் இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான நிறுவனம் அப்படிங்கிறத நான் எடுத்த கால்குலேஷன் படி எனக்கு அது சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. இன்னும் இந்த 15 மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட 30 to 40 வரைக்கும் நம்ம மெட்ரிசஸ் எடுத்து செக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ எனக்கு சாட்டிஸ்ஃபைடான லெவலை நான் எடுத்திருக்கேன். நீங்களும் பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் நிறைய விஷயங்களை மேட்ச் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு உடனே நான் வாங்குறேன் அப்படிங்கிற எண்ணம் தயவு செஞ்சு வேணாம். உங்களுக்கு இதெல்லாம் இந்த நான் பார்த்த 15 பாயிண்ட்டும் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இன்னும் ஒரு 10 பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா செக் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வேல்யூவை செக் பண்ணிவிட்டு பை பண்ணுங்கள். அப்படி பை பண்ணுற மாதிரி இருந்தால். ஓகேங்களா? சரி, இதில் வந்து நம்ம சொல்கிற மதிப்பெண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஃபண்டமெண்டலி ஹெல்த்தி, அதாவது 7 to 8 இருந்துச்சுனாலே நம்ம ஃபண்டமெண்டலி ஹெல்த்தின்னு சொல்லுவோம். ஸோ இந்த லெவலில் தான் இருக்குது. ரொம்ப வீக்கும் கிடையாது, ஆவரேஜும் கிடையாது, புவரும் கிடையாது, ஒரு குட் கண்டிஷனில் தான் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ கனரா பேங்க் பொறுத்த வரைக்கும் ஆனாலுமே பை பண்ணுற மாதிரி இருந்தால் அன்னைக்குத்த ப்ரைஸை எடுத்து கால்குலேட் பண்ணுங்கள். அன்னைக்குத்த டேட்டாவை எடுத்து செக் பண்ணிட்டு பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் ப்ராப்பராக இருக்கும். அவ்வளோதான் இந்த வீடியோ. வேறு எந்த பங்குடைய உங்களுக்கு அனாலிசிஸ் தேவை அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி, வணக்கம்.